பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். சிஎம் விஜய்க்கு என்ன தெரியும்? பக்கமா டயலாக் தான் பேச தெரியும். மற்றபடி அவருக்கு வேற என்ன தெரியும்? ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டா எல்லாம் நடந்துடுமா அப்படின்ட்டு கேட்டவங்களுக்கு தான் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. உண்மையாலே ஒரு நல்ல செய்தி. பல பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேஸோடைய முடிவு. இது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவியோட வழக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வழக்குக்கு நீதி கிடைச்சிருக்கு. இந்த நீதி கிட்டத்தட்ட 76 நாள்லயே கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கேஸ கொண்டு போறாங்கன்ற பட்சத்துல பல வருடங்கள் அதுக்கான தீர்ப்பு நிலுவையிலே இருக்கும். இந்த நிலையில 76 நாள்லயே இந்த ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் சிஎம் விஜய் அவர்களுடைய அதிரடியான ஒரு சில விஷயங்கள் தான். அவர் நேத்தே சொல்லி இருந்தாரு, பெண் பிள்ளைகள் மேல கை வச்சாலே கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கே பல பேரும் பல விதங்கள்ல கமெண்ட் பண்ணிருப்பாங்க, ட்ரால் பண்ணிருப்பாங்க. இவர் என்ன சும்மா அங்க இருந்து சைன் போட்டா போதுமா, எல்லாம் சரியாயிடுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவர் போட்ட சைனுக்கு இன்னைக்கே முடிவு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் கடுமையான தண்டனையை கொடுத்திருக்காங்க இந்த விளாத்திக்குழு கேஸ்ல. ஆமாங்க, இந்த கேஸ்ல குற்றவாளியான தர்ம முனீஸ்வருக்கு இரட்டை தூக்கு தண்டனையை கொடுத்திருக்காங்க. இந்த தூக்கு தண்டனைக்கு இந்த கேஸ் விசாரணைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா நானே கொன்னுடுறேன், நீங்க எதுக்கு உள்ள போட்டு இவ்வளவு நாள் இது பண்ணணும், நானே கொல்றேன்ட்டு அவங்க அம்மாவும் அவங்க பையன் பின்னாடியே போறாங்க. இதை பார்க்கும் போதே அவங்களுடைய மனவேதனை என்னன்னு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு மகனையா நம்ம பெத்து எடுத்தோம், இப்படியா நம்ம வளர்த்தோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. உண்மையாலே அவங்க இப்படி ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்கன்றத நம்ம யோசிக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த கேஸோடைய பின்னாடி நிறைய மர்மங்கள்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 73ல இருந்து 77 விட்னஸ் கொண்டு நிறுத்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் போலீஸ் அதிகாரிகள் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா செயல்பட்டிருக்காங்க. உண்மையாலே இந்த மார்ச்ல நடந்த இந்த விஷயத்துக்கு அப்பவே போலீஸ் கேஸ் எல்லாம், அந்த போலீஸ் விசாரணை எல்லாம் நடக்குமா என்ன ஏதுன்னு ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க. நிறைய போராட்டங்கள்லாம் கூட வெடிச்சது. அது மட்டும் இல்லாம சாலை மறியல்ல இந்த போலீஸ்லாம் பாதுகாப்புலாம் கூட கொடுத்திருந்தாங்க 300 பேரு. ஆனா இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து அலட்சியமா இருந்த காவல் ஒரு பெண் போலீஸ டிஸ்மிஸ்லாம் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்திருக்கு. உண்மையாலே இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்புட்டு பல பேரும் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு தீர்ப்பு. இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கண்டினியூஸா இப்ப இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, ஊருக்காரங்க, கூட இருக்கிறவங்களே குழந்தைங்க, பெண் குழந்தைங்களை, பிஞ்சு குழந்தைங்க கூட பார்க்காம ரொம்ப கொடூரமா அந்த குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி சிதைக்கப்பட்டு அந்த குழந்தைகளை கொன்றாங்க. அதை நினைக்கும் போது நெஞ்செல்லாம் பதறுது. கோவை இந்த குழந்தையோட வழக்கு 10 வயது சிறுமியோட வழக்கும் போயிட்டு இருக்கு. 2ஆம் கட்ட விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம், அந்த அம்மாவை விசாரிங்க, கண்டிப்பா அவங்கதான் ஏதோ மறைக்கிறாங்க, அவங்களுடைய தரப்புல இருக்க நியாயத்தை மட்டும்தான் பேசுறாங்க, ஒரு பெற்ற பிள்ளை இழந்துட்டோன்ட்டு எந்த ஒரு வருத்தமே இல்ல அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போலீசார் ரொம்ப மும்முரமா செயல்பட்டு தான் விசாரணைகளை மேற்கொள்றாங்க. உண்மையாலே இந்த ஒரு கேஸுக்கும் தூக்கு தண்டனை அந்த கார்த்திக் அண்ட் மோகன்ராஜ் இவங்க 2 பேருக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மரண தண்டனை அப்படின்றதெல்லாம் ஈஸியா முடிவெடுக்க மாட்டாங்க. அது நம்ம இந்த சாத்தாங்குளம் இஷ்யூலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த இரட்டை தூக்கு தண்டனை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த தீர்ப்பு அப்படியே பாதியிலேயே நிக்குது. ஏன்னா மறுபரிசீலனை பண்ணணும் அதே கோர்ட்ல அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. கண்டிப்பா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் வச்சு வெளியே வந்துருவாங்கலாம் கூட சொல்லப்பட்டு வருது. கண்டிப்பா சிஎம் சார் அதெல்லாம் விடவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா அதிகாரிகளுக்கும் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு மக்கள் மத்தியில கிடைக்கும், ஒரு அவேர்னஸா இருக்கும், மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. கண்டிப்பா அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோவை சிறுமியோட வழக்கிலையும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்ட்டு பல பேருடைய எண்ணம் கோரிக்கையாவும் இருக்கு. அதனால இந்த ஒரு கேஸ்லயும் இந்த ஒரு தண்டனை தான் கிடைக்க போகுது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குழந்தை கடத்தல்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலையில நேத்து சென்னையில ஒரு குழந்தைய காணாம போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல ரொம்ப அதிவேகமா இந்த போலீசாரெல்லாம் தீவிரமா செயல்பட்டு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பயபக்தியா ஆயிட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் சிஎம் சார் தான். அவருடைய வேலையில அவர் கரெக்டா தான் இருக்காரு. அது தெரியாம பல பேரும் வாய்க்கு வந்ததெல்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆட்சியில வந்ததுமே
எல்லாத்தையுமே மாற்ற முடியாது. ஆனா கண்டிப்பா இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எல்லாத்தையுமே மாத்தி அமைக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த தீர்ப்பு உண்மையாலே நல்ல தீர்ப்பு தான். அதே மாதிரி தான் இந்த சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலைக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கணும். அவங்களுடைய அம்மா கிட்ட விசாரணையை நடத்தணும். அவங்களுடைய சித்தியும் நிதி வேண்டும் அப்படிலாம் கூட கேட்டிருந்தாங்க. அவங்க நீதி வேண்டும் கூட கேட்டிருக்காங்க. ஆனா அதை தூக்கி போட்டுட்டு நீதி வேணும் அவங்க பேசின அந்த விஷயங்கள்லாம் மட்டும்தான் ரொம்ப பெரிய அளவுல பார்க்கப்பட்டு வருது. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கலாம். ஏன்னா குற்றவாளியே உண்மையை ஒத்துக்கிட்டாருன்ற பட்சத்துல அதுக்கான தீர்ப்பு நல்ல தீர்ப்பா தான் இருக்கும். அந்த மிருகத்தனமான மனிதனுக்கு கண்டிப்பா ஒரு சரியான தண்டனை கிடைக்கணும். இப்படி தவறு செய்யறவங்களுக்கு இப்படி கொடுக்கப்படுற தண்டனையை பார்த்தாதான் மத்தவங்களும் தவறு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்பவே கவனமா இருங்க. குழந்தைங்களை கண்காணிச்சுட்டே இருங்க. இது அவங்க மேல இருக்கிற அக்கறை தான். நீங்க அவங்களுக்காக தான் உழைக்கிறீங்கன்னு தெரியும். நீங்க நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் வீட்டுல விட்டு போறீங்களான்றதையும் பார்த்துக்கணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பீரியட் தான் இந்த ஒரு பீரியட். எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்களும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது. வீட்லயும் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஸோ பேரண்ட்ஸ் ரொம்பவே கவனமா இருங்க. இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.